ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பாருங்கள். சீலிங் ஃபேன் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீலிங் ஃபேனு சுவிட்சை ஆன் பண்ணி ரெகுலேட்டர் ஃபுல் ஸ்பீடில் தான் வைக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஃபேனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஒன்றில் ஓடுற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த லீஃப் கூட சுற்றுறது தெரியுது. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஃபேனில் என்ன கம்ப்ளைண்ட்றதை ஃபஸ்ட்டு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். கெப்பாசிட்டர் போனாலும் இந்த மாதிரி ஸ்பீட் ப்ராப்ளம் வரும். அது போக இந்த ரெகுலேட்டர் கம்ப்ளைண்ட் வந்தாலுமே இந்த ப்ராப்ளம் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெகுலேட்டர் எப்படி செக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது போக எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டு அது எப்படி சர்வீஸ் பார்க்குறது, அந்த டிரைவர் சர்க்யூட் எப்படி செக் பண்ணுறது, அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு சம்மந்தமான அந்த எல்இடி ஸ்ட்ரிப் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதான் பவர் சப்ளை லைனு. போர்டை எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி போர்டை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், இதில் தான் டோட்டல் மெயின் இன்னு. இதிலேருந்து சுவிட்சுக்கு போய் இந்த சுவிட்சிலேருந்து இந்த ரெகுலேட்டர் போய் ரெகுலேட்டர்லேருந்து ஃபேனுக்கு போயிருக்கும். இந்த ரெகுலேட்டரில் 2 வயர் இருக்கும். ஒரு வயர் சுவிட்சுக்கு போயிருக்கும், ஒரு வயர் ஃபேனோட வயர் இருக்கும். அந்த வயரை ரிமூவ் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அதாவது சுவிட்சு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சப்ளை நமக்கு உள்ளே போகும். அதனால் செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, டைரெக்டாக இந்த சப்ளை ஃபேஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேஸில் நம்ம டைரெக்டாக அந்த ஃபேனோட வயரை வச்சு நம்ம கெப்பாசிட்டர் ப்ராப்ளமா இல்லை ஃபேன் ரெகுலேட்டர் ப்ராப்ளமான்றதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி டைரெக்டாக வச்சு செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் பவர் சப்ளை லைனு. நார்மலாக ஒரு ஓல்டு வயர்னால இது ஓல்டு வயரிங்னால சிங்கிள் டர்ன் வயரை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லா சுவிட்சுக்கும். பாருங்கள், டைரெக்ட் பண்ணியாச்சு. ஃபேனோட ஸ்பீட் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கண்டிப்பாக இந்த ஃபேனில் கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபேனில் 2 கவர் இருக்கும். கீழே இருக்க கவரை லூஸ் பண்ணி, ஏன்னா இதுக்குள்ளே தான் ஃபேனோட கெப்பாசிட்டி இருக்கனால கீழே கவர் லூஸ் பண்ணி மேலே வச்சு டைட் பண்ணிக்கிறோம். ஒரு சில கவர் ப்ரெஸ் டைப்பாக இருக்கும். ப்ரெஸ் டைப்னால லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா மேலே லாக் ஆகிக்கிடும். இப்போ பாருங்கள், இதான் இந்த ஃபேனோட ஸ்கொயர் டைப் கெப்பாசிட்டரு. ஓல்டு மாடல் ஃபேனு. நியூ மாடல் ஃபேன் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டைப் கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுபோக இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும். இது ஏசினால் ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. எந்த வயர் வேணால் இதுலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணும்போது கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்க வயரில் பாருங்கள், கீழே ஒரு வயர் ஒரு ஒயிட் வயர் டேரெக்டாக ரெட்டில் கனெக்ட் ஆகிருந்துச்சு. இன்னொரு பிளாக் வயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு ஒரு பிளாக் கனெக்ட் ஆகி அந்த கெப்பாசிட்டரோட பிளாக்கும் சேர்ந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதனால் இந்த கெப்பாசிட்டரோட பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெட்டையும் பிளாக்கை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாடலில் ஃபேன் பார்த்தீங்கன்னா அவுட்டு 4 வயர் அவுட் ஆகிருக்கு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இப்போ நியூ மாடல்லாம் 3 வயர் தான் அவுட் ஆகிருக்கும். இந்த ஃபேனோட வயரிங்கை பற்றி ஃபீச்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அந்த சைடு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சிலிண்டர் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி குடிச்சு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுருப்போம். அதனால் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இந்த ஓல்டு கெப்பாசிட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இது ரேஞ்சு பாருங்கள், 2.5 MFT மைக்ரோஃபரடு. இது பாருங்கள், இப்போ நம்ம வாங்கியிருக்க இது நியூ மாடலு. நியூ மாடல்னால ஸ்க்ரூ போகிற லாக் இந்த சைடு இருக்கனால நார்மலாக இந்த மாதிரி கெப்பாசிட்டர் ஏசி டைப், அதாவது 440 வோல்ட் ஏசி சப்ளைனால ஃபேஸ் நோட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த வயரை வேணால் இதுலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது எந்த வயர் எதில் கனெக்ட் ஆகிருக்கு, கெப்பாசிட்டர் இருக்க 2 வயர் எது இதில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த வயர் அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் சப்போஸ் அப்படி மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ஸ்பீடோட ப்ராப்ளம் தான், ஸ்பீடு மட்டும்தான் ப்ராப்ளம் வரும், மற்றபடி எதுவும் பிரச்சனை வராது. பாருங்கள், நம்ம நார்மலாக நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு, அந்த கெப்பாசிட்டியில் பிளாக் இருந்த வயரில் இந்த ஒரு எல்லோவை கனெக்ட் பண்ணிவிட்டு மீதம் இருக்க ஒயிட் வயரில் இன்னொரு எல்லோ வயரை கெப்பாசிட்டரோட அவுட்டு அந்த வயரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சிம்பிளான கனெக்ஷன் தான். கனெக்ட் பண்ணிட்டு டேப் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. டேப் சரியாக அடிக்கலாம் என்ன ஆகுனா, ஃபேன் சப்போஸ் ஹீட் ஆகும்போது என்ன ஆகுனா, இந்த டேப் இன்சுலேஷன் கொஞ்சம் ரிமூவ் ஆகி டக்குன்னு ஈஸியாக அந்த ஃபேனில் போய் பாடி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
பாருங்கள் ஸ்க்ரூ போடுறது இந்த சைடு இருக்கனால வந்து நம்ம ஸ்க்ரூ போட முடியல, ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து தான் ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா கேபிள் டேங்க் சொல்லக்கூடிய இந்த கேபிள் டையை யூஸ் பண்ணி வந்து அந்த கெப்பாசிட்டரை வந்து சீலிங் ஃபேன் மேலே வச்சு லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணும்போது கலண்டராத வண்ணமாக ஒன்றுக்கு வந்து 2 கேபிள் டை யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டிக்கு ஒரு கேபிள் டை யூஸ் பண்ணாலே போதும், இருந்தாலும் வந்து 1க்கு 2 கேபிள் டை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வயர் எதுவுமே கீழே போய் சீலிங் ஃபேனில் உரசிச்சு என்ன ஆகும்னா டச் ஆகி அந்த ஸ்லீவ் போய் ஈஸியாக வந்து ஃபேன் வந்து வைண்டிங் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து வயர் எதுவும் டச் ஆகிறது அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக தூக்கி மேலே வச்சு லாக் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா நின்றுக்கிடும். டைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கேபிள் டையோட அந்த வாலை வந்து கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த கப்பை வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த கப்பு ஏன் பெண்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹீட் ஆனதுனால கொஞ்சம் சேஃப் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. இதை ஸ்ட்ரைட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பழைய மாடல் ஃபேன்னால பிளாஸ்டிக், அதுபோக பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால ஹீட் ஆயிடுச்சுனாலே டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து கட் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து அதை அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம மறுபடியுமே டைரக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஃபேனோட வேறு டேரெக்டாக வந்து அந்த ஃபேஸில் வைக்கிறோம். நியூட்ரல் வந்து டேரெக்டாக ஃபேனுக்கு போயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃபேனோட ஸ்பீட் பாருங்கள். மொதல் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் சுற்றுறது கூட தெரிஞ்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஃபேனோட கெப்பாசிட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கோம் எப்படி செக் பண்ணணும்னு. கெப்பாசிட்டி செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முன்னாடி கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டாக ரெகுலேட்டர் கம்ப்ளைண்ட் செக் பண்ணி உறுதிப்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டராக ரெகுலேட்டர்ன்றதை சேஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம சர்வீஸ் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் செக் பண்ணும் போது என்ன ஆகணும்னா என்ன பண்ணணும்னா மெயினை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டேப் அடிக்கும் போது வந்து தெரியாமல் கை அதில் பட்டுச்சுன்னா பவர் செல்லில் பட்டுச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒர்க் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மெயின் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ரெகுலேட்டர் வயர் ஃபேனோட வயர் வந்து லென்த்து கம்மியாக இருக்கனால ரெகுலேட்டர் மூலம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இல்லை வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். வயர் லென்த்து கம்மியாக இருக்கனால ரெகுலேட்டர் வயர் யூஸ் பண்ணியே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கவரை க்ளோஸ் பண்ணும்போது வயர் எதுவும் சைடில் பற்றாத அளவுக்கு சேஃப்டியாக வந்து உள்ளே தள்ளிட்டு கவரை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா டெஸ்ட் வந்து ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. நார்மலாக இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க்கு பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் இந்த கட்டிங் பேடு, ஸ்க்ரூ ட்ரைவர், டெஸ்ட்ரெல்லாம் வந்து அதுபோக இன்சுலேஷன் டேப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை வந்து நம்மளே வந்து கொஞ்சம் பார்க்க முடியும். ஒன்ஸ் வந்து ஒர்க் பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபாக பாருங்கள், சேஃப்டியாக இருங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணுறோம். ஃபேனோட ஸ்பீட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுற்றும் போது அந்த லீஃப் சுற்றுறது கூட தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் ஃபேன் வந்து சுற்றும் போது நல்லா ஃபுல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டோடு வந்து நல்லா ரன் ஆகுது, நமக்கே பார்த்தாலே தெரியுது. அதனால் இந்த மாதிரி ஃபேனு, டியூப் லைட்டு, அப்புறம் எல்இடி டியூப் லைட்டு செக் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுற வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் 230 வோல்ட் ஏசி சப்ளைனால பவர் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்மளே பார்த்து ஈஸியாக வந்து சர்வீஸ் பார்த்துக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.